இந்திய தேர்தலில் தலையிடவில்லை. ரஷ்யா குற்றச்சாட்டுக்கு அமெரிக்கா மறுப்பு. காலக்கெடுவுக்கு முன்பே இந்திய வீரர்கள் வெளியேறிவிட்டனர். மாலைதீவு. வளைகுடா பகுதியில் பற்றி எரியும் கப்பல்கள். ஹவுத்தியின் திடீர் ஏவுகணை தாக்குதல். பிரேசிலில் கனமழை. வெள்ளப்பெருக்கால் 1,00,000 வீடுகள் சேதம். இருக்கைக்காக சண்டை. விமானத்தில் 2 பயணிகள் அடிதடி மோதல். இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெறும் திகதி அறிவிப்பு. கனடாவுக்கு குடிபெயர்வதற்கு எவ்வளவு பணம் தேவை? வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு. ரஷ்யா உக்ரைன் போருக்கு செல்லும் ஸ்ரீலங்கா படை. பாதுகாப்பு அமைச்சு எடுத்துள்ள நடவடிக்கை. இஸ்ரேலின் அச்சுறுத்தலுக்கு ஈரான் பதிலடி. விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. பிரேசிலில் கனமழை. வெள்ளப்பெருக்கால் 1,00,000 வீடுகள் சேதம். தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. மேலும் இந்த வெள்ளப்பெருக்கில் சுமார் 1,00,000 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. இதனால் வெள்ளப்பெருக்கு மற்றும் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கின்றனர். மேலும் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் இந்த வெள்ளப்பெருக்கால் சுமார் 15 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அவர்கள் தங்குவதற்காக பல தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்கள் மீட்கப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி இருக்கின்றது. இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெறும் திகதி அறிவிப்பு. இலங்கையில் கடந்த 2022ஆம் ஆண்டு நிலவிய கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பேற்ற கோத்தாபய ராஜபக்ச அதிபர் பதவியிலிருந்து விலகிக் கொண்டார். இதையடுத்து புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் இந்த ஆண்டு முடிவடைகின்றது. இதனையொட்டி அதிபர் தேர்தலுக்கான திகதியை அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. 2024ஆம் ஆண்டுக்கான இலங்கை அதிபர் தேர்தல் செப்டம்பர் மாதம் 17 முதல் அக்டோபர் 16 வரை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. இலங்கை நாடாளுமன்றத்தில் 225 இடங்கள் காணப்படுகின்றன. அதில் 196 பேர் தேர்தல் மூலமாகவும் 29 பேர் தேசிய பட்டியல் மூலமாகவும் தேர்வு செய்யப்படுகின்றனர். காலக்கெடுவுக்கு முன்பே இந்திய வீரர்கள் வெளியேறிவிட்டனர். மாலைதீவு. மாலைதீவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் சீன ஆதரவாளராக அறியப்படும் முகமது மொய்சி வெற்றி பெற்றார். மாலைதீவு அதிபராக பதவியேற்றது முதல் முகமது மொய்சி இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கடைபிடித்து வருகிறார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாலைதீவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்திய ராணுவ வீரர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் பிரதமர் மோடியின் லட்சத்தீவு பயணத்தை மாலைதீவு மந்திரிகள் சிலர் இனவரியுடன் விமர்சித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவிலும் விரிசலை அதிகப்படுத்தியது. இத்தகைய சூழலில் மாலைதீவில் முகாமிட்டுள்ள இந்திய ராணுவ வீரர்கள் மே 10ஆம் தேதிக்குள் வெளியேற வேண்டும் என்று கெடு விதித்திருந்தார். இந்த நிலையில் கெடு முடியும் முன்பே மாலைதீவில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த இந்திய ராணுவ படைகள் முற்றிலுமாக வெளியேற்றப்பட்டதாக அதிபர் முகமது மொய்சிவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மாலைதீவில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த கடைசி கட்ட இந்திய ராணுவ வீரர்கள் வெளியேற்றப்பட்டதாக அதிபர் மாளிகையின் தலைமை செய்தி தொடர்பாளர் ஹீனா வலி தெரிவித்துள்ளார். இருப்பினும் எத்தனை வீரர்கள் கடைசி கட்டமாக வெளியேறினார்கள் என்பது குறித்த தகவலை அவர் வெளியிடவில்லை. மாலைதீவில் நிறுத்தப்பட்டிருந்த வீரர்களின் எண்ணிக்கை பற்றிய விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலின் அச்சுறுத்தலுக்கு ஈரான் பதிலடி. விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. தங்களது இருப்பை இஸ்ரேல் அச்சுறுத்தினால் தங்களது அணுசக்தி கோட்பாடு மாற்றப்படும் என ஈரான் அறிவித்திருக்கின்றது. குறித்த தகவலை ஈரானின் அதிஉயர் தலைவரான ஆயத்துல்லா அலி கமேனியின் ஆலோசகர் கர்ராசி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் அணு ஆயுதங்களை பெற்றுக்கொள்ளுதல் அல்லது உற்பத்தி செய்தல் போன்ற எண்ணம் தங்களுக்கு இல்லை என ஈரான் தெரிவித்து வருகின்றது. எனினும் ஈரானில் அணுவாயுத தொழில்நுட்பங்கள் காணப்படுவதாக மேற்கத்திய நாடுகள் சந்தேகம் வெளியிட்டு வருகின்றன. இவ்வாறான பின்னணியில் தங்களது அணுசக்தி கோட்பாடு தொடர்பில் ஈரானிய அதிகாரிகள் தற்போது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இஸ்ரேல் தங்களது இருப்பை அச்சுறுத்தினால் அணுசக்தி கோட்பாடு மாற்றமடையும் என ஈரானின் அதிஉயர் தலைவரின் ஆலோசகர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது எச்சரிக்கை விடுத்துள்ளார். வளைகுடா பகுதியில் பற்றி எரியும் கப்பல்கள். ஹவுத்தியின் திடீர் ஏவுகணை தாக்குதல். ஹவுத்தி கிளர்ச்சி படையினர் ஏடன் வளைகுடா பகுதியில் பயணித்த 3 கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். பலஸ்தீனத்துக்கு எதிரான போரை இஸ்ரேல் கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி செங்கடல் ஏடன் வளைகுடா பகுதியில் பயணிக்கும் கப்பல்களை குறிவைத்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர்.
இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி ஏடன் வளைகுடா பகுதியில் பயணித்த 3 கப்பல்களை குறிவைத்து ஹவுத்தி படையினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான 3 கப்பல்களும் இஸ்ரேல் அரசுடன் தொடர்புடையவை என ஹவுத்தி கிளர்ச்சி படையினர் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதுவரை சேத விவரங்கள் எதுவும் வெளியிடப்படாத நிலையில் ஏடன் வளைகுடா பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் கொடூர தாக்குதலில் இதுவரை 34,904க்கும் மேற்பட்ட அப்பாவி பலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதுடன் 78,514க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் போருக்கு செல்லும் இலங்கை படையினர் பாதுகாப்பு அமைச்சு எடுத்துள்ள நடவடிக்கை. ரஷ்யா உக்ரைன் போருக்காக ஓய்வு பெற்ற இலங்கை இராணுவ வீரர்களை சட்டவிரோதமான வழிகளில் ஆள்கடத்தல் தொடர்பான தகவல்களை பெற பாதுகாப்பு அமைச்சினால் விசேட பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி பல்வேறு வழிகளில் ரஷ்யா உக்ரைன் போருக்கு புறப்பட்ட முப்படைகளின் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள், அவர்கள் புறப்படும் திகதிகள், அவர்களை ஒருங்கிணைத்த நபர்கள், நிறுவனங்கள், தொலைபேசி எண்கள், அமைச்சகத்தின் சிறப்பு தொலைபேசி எண் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் 0112 44 11 46 என்ற இலக்கத்துக்கு வழங்குமாறு பாதுகாப்பு செயலாளர் சம்பந்தப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் இந்த மனித கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் அல்லது அதற்கு ஆதரவான நபர்கள் அல்லது பிறர் தொடர்பான தகவல்கள் ஏதேனும் இருந்தால் அதே விவரங்கள் மேற்குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கத்துக்கும் வழங்கப்பட முடியும். இது இலங்கை பிரஜைகளின் உயிர்களை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படும் செயல்பாடு என்பதால் அனைவரும் விசேட கவனம் செலுத்தி இதற்கான தகவல்களை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இருக்கைக்காக சண்டை, விமானத்தில் 2 பயணிகள் அடிதடி. வைரலாகும் வீடியோ. பஸ்ஸிலும் ரயிலிலும் இருக்கைக்காக பயணிகளிடையே சண்டை நடப்பதை எத்தனையோ முறை நாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். ஆனால் விமானத்தில் இருக்கைக்காக 2 பயணிகள் அடிதடி நடத்திய விவகாரம் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. கிழக்காசியாவில் உள்ள தைவானிலிருந்து கலிபோர்னியா செல்லும் EVA விமானத்தில் இருக்கைக்காக 2 பயணிகள் சண்டை போட்ட வீடியோதான் தற்பொழுது வைரலாகி வருகிறது. விமானத்தில் இருந்த பயணி ஒருவர் தனது செல்போனில் படம் எடுத்து இதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். விமானத்தில் அமர்ந்திருந்த பயணி ஒருவர் தொடர்ந்து இருமிக் கொண்டிருந்ததாகவும், இதனால் அவர் அருகே அமர்ந்திருந்த பயணி காலியாக இருந்த ஒரு இருக்கையில் போய் அமர்ந்திருக்கின்றார். காலியாக இருந்த சீட்டில் ஏற்கனவே அமர்ந்திருந்த பயணி அமர இருக்கைக்கு வந்ததாகவும், அப்போது இருக்கையில் இருந்து எழுந்திருக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். அதற்கு அந்த பயணி மறுப்பு தெரிவித்துள்ளார். அதனால் அவர்கள் இருவருக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டிருக்கின்றது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கியிருக்கின்றனர். அவர்களின் சண்டையை விலக்கிவிட விமான ஊழியர்கள் போராடி இருக்கின்றனர். அதற்காக பயணிகள் இருவரையும் பிடித்து சண்டையை நிறுத்த எவ்வளவோ முயற்சி செய்திருக்கின்றனர். மறுபுறம் இருவருக்கும் இடையே நடந்த சண்டையை பார்த்து மற்ற பயணிகள் பீதியடைந்து அலறுவதை வீடியோவில் காண முடியும். இறுதியாக இருவரையும் சமாதானம் செய்து ஊழியர்கள் சோர்வடைந்து விட்டதாகவும், விமானம் சான் பிரான்சிஸ்கோவில் தரையிறங்கியதும் இருவரும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் இந்த வீடியோ 34,000 பார்வைகளை பெற்றுள்ளதுடன் மேலும் விமான ஊழியர்களின் பொறுமை மற்றும் கடமை உணர்வை சமூகவாசிகள் பாராட்டி வருகின்றனர். கனடாவுக்கு குடிபெயர்வதற்கு எவ்வளவு பணம் தேவை? வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு. புலம்பெயர் கனேடிய விண்ணப்பதாரர்களின் நிதி ஆதாரம் தொடர்பில் அந்நாட்டின் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பானது புதிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. இதன்படி கனடாவுக்கான எக்ஸ்பிரஸ் நுழைவு விசா விண்ணப்பதாரர்கள் எதிர்வரும் மே 27, 2024 முன்னர் புதிய நிதி சான்றுடன் தங்கள் சுயவிவரங்களை புதுப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனடாவுக்கான எக்ஸ்பிரஸ் நுழைவு விசா விண்ணப்பதாரர்களுக்கு புதிய நிதி திட்டத்தை மே 28, 2024 நடைமுறைக்கு கொண்டு வருவதாக கனடா அறிவித்திருக்கின்றது. இதன்படி கனடா தனது புலம்பெயர் நிதி திட்டங்களை மாற்றியமைத்திருக்கின்றது. இதற்கமைய விண்ணப்பதாரர், அவர்களது மனைவி அல்லது பொது சட்ட பங்குதாரர், அவர்களை சார்ந்திருக்கும் குழந்தைகள் மற்றும் மனைவி அல்லது பங்குதாரரை சார்ந்திருக்கும் குழந்தைகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளார்கள் என கூறப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு விண்ணப்பதாரருக்கு தேவையான தொகை 14,690 கனடிய டாலர்கள், முன்னைய தொகையாக 13,757 கனடிய டாலர்கள் எனவும், 2 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 18,288 கனடிய டாலர்களாகவும், முன்னைய தொகையாக 17,127 கனடிய டாலர்கள் எனவும், 3 பேர் கொண்ட குடும்பத்துக்கு புதிய தொகையாக 22,483 கனடிய டாலர்கள் எனவும், 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 27,297 கனடிய டாலர்கள் எனவும்,
5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 30,690 கனடிய டாலர்கள் எனவும் 6 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 34,917 கனடிய டாலர்கள் எனவும் 7 பேர் கொண்ட குடும்பத்துக்கு புதிய தொகையாக 38,875 கனடிய டாலர்கள் எனவும் 7 உறுப்பினர்களுக்கு மேலுள்ள குடும்பங்களுக்கு ஒவ்வொரு கூடுதல் உறுப்பினருக்கு 3,957 கனடிய டாலர்கள் எனவும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிதி ஆதாரம் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களால் வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ கடிதங்கள் மூலம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தலில் தலையிடவில்லை, ரஷ்யா குற்றச்சாட்டுக்கு அமெரிக்கா மறுப்பு. அமெரிக்க அரசின் கீழ் இயங்கும் சர்வதேச மத சுதந்திரத்துக்கான அமெரிக்க ஆணையம் என்ற அமைப்பு அண்மையில் தாக்கல் செய்த அறிக்கையில் இந்தியா உள்ளிட்ட 11 நாடுகளில் மத சுதந்திரத்தின் நிலையை கண்காணிக்க வேண்டும் என கூறியிருந்தது. இந்த பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் இருந்தது. இதனை நிராகரித்த மத்திய அரசு இந்தியாவின் தேர்தல் நடவடிக்கையில் USCIRF அமைப்பு தலையிட முடிவு செய்ததாக பதிலளித்திருக்கிறது. இந்த நிலையில் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள் மூலம் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்திரமற்ற இந்தியாவை உருவாக்க அமெரிக்கா முயற்சி செய்கிறது என ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜக்கரோவா குறிப்பிடுகையில் இந்தியாவின் மத சுதந்திரம் குறித்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா கூறி வருகின்றது. இந்தியாவில் உள்நாட்டு அரசியல் சூழ்நிலையை சமநிலைப்படுத்தாமல் தேர்தலை சிக்கலாக்குவதே அமெரிக்காவின் நோக்கமாக உள்ளது. இந்திய உள்விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதை அந்நாட்டின் அறிக்கை தெளிவாக எடுத்துக்காட்டி உள்ளது என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்தியாவில் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அமெரிக்கா தலையிடுவதாக ரஷ்யா முன்வைத்த குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா மறுத்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர், நிச்சயமாக இல்லை, நாங்கள் இந்திய மக்களவைத் தேர்தலில் தலையிடவில்லை. அது இந்திய மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு. இந்தியா மட்டுமல்ல, உலகின் எந்த நாட்டு தேர்தல் விவகாரத்திலும் நாங்கள் தலையிடுவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். காலிஸ்தான் பயங்கரவாதி குர்பத்வத் சிங் பன்னூன் கொலை முயற்சியில் இந்தியர்களுக்கு தொடர்பு உள்ளதாக அமெரிக்கா கூறிய குற்றச்சாட்டு தவறானது என்றும் இதற்காக எந்த நம்பத்தகுந்த ஆதாரத்தையும் இதுவரை அமெரிக்கா வழங்கவில்லை என்றும் ரஷ்யா முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த மில்லர், நிரூபிக்கப்படும் வரை அவை குற்றச்சாட்டுகளே. அது தொடர்பான குற்றப்பத்திரிகை கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. யார் வேண்டுமானாலும் சென்று அதனை படித்துக் கொள்ளலாம். இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் இருப்பதால் இது குறித்து நான் எதுவும் பேச முடியாது என்று தெரிவித்துள்ளார்.